இப்போது விளையாட்டக்கூடாது, ஒழுங்காக படி. ஓகே, இது வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இப்போ இந்த மாதிரி ஒரு வந்து ஏதாவது வந்து இது கொடுப்பாங்க, பிக்சர் கொடுத்துருவாங்க. திருவள்ளுவர் அப்படி இல்லைன்னா இது வந்து அம்மா அப்பா வந்து வணங்கிட்டு அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட போகிறாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா பொங்கல். எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் பற்றி இந்த பிக்சர் வரும்னு நினைக்கிறேன், இமேஜ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை வந்து ஒரு கவினுரைனா கவிதைன்னு அர்த்தம். ஓகே, ஒரு காட்சியை பார்த்துட்டு கவிதை மாதிரி எழுதுறது. ஓகேவா? ஸோ இப்போ பொங்கல்னால் வந்து இப்போது நம்ம வந்து பொங்கல்னால் இப்போ வந்து பொங்கல் பற்றி உனக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. பொங்கல், நீ பொங்கலுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ் எல்லாம் சொல்லு. உனக்கு பொங்கல், கரும்பு, மாடு, ஜல்லிக்கட்டு, பலகாரம், ஸ்வீட்ஸு, அடுத்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு தமிழில் என்ன சொல்லணும்? உடை. புத்தாடை. உடைன்றது நம்ம தினமும் போகிறது. புத்தாடைனா புது ஆடை. சூரியன். அப்புறம் வந்து அழகான கோலங்கள் போடுவாங்க, அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி முதல் வேர்டிங்ஸ் எழுதிக்கணும். ஒரு கவிதை எழுதணுன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரே சவுண்டு முடிகிற மாதிரி வேண்டும், உயர்ந்திட, விபோ, அந்த மாதிரி வந்து சவுண்டு வந்து ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு கவிதை நடையில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பொங்கலில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீ வந்து அழகாக வந்து ஒரு கவிதை எழுதலாம். ஓகே, சரி, நீயே ட்ரை பண்ணுறியா? என்ன கவிதை எழுதிட்டியா? பாட போறியா? சரி, பாடு. பொங்கல் பாருடா, கரும்பு தின்ன வாங்கடா, ஜல்லிக்கட்டு மாடுடா, பக்கத்துல வந்தா ஓடுடா, கிடையாதுடா, வாய கொஞ்சம் மூடுடா, எதுக்க வந்தாடாருடா, மாடு 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 ஓடு மாடு, டிர்ராடா.